ஹாய் வேலண்டைன்ஸ் டே அதுவுமா இன்றைக்கி ரசம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நேற்று நைட்டு தான் மிளகா கறி சாப்பிட்டதுனால அது ரசமே போதும்ன்ட்டாரு. நான் ரசம் வைக்கும்போது மிளகு சீரகம் பூண்டு லைட்டாக குறைன்னு அரைச்சி சேர்த்துக்குவேன். இது கூட கொஞ்சமாக ரசப்பொடியுமே சேர்த்துக்குவேன். ரசம் சூப்பராக வரும் இப்படி செஞ்சாலே. எங்களோட ஆனிவர்சரியாக இருந்தாலும் சரி, பர்த்டேவாக இருந்தாலும் சரி, என்கேஜ்மெண்ட் டேட், இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே எதுவாக இருந்தாலுமே ஹஸ்பண்ட் தான் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போவார். அவர் தான் வந்து எப்போதுமே ஏதாவது வாங்கி தருவார். பட் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அவருக்கு தெரியாது. நான் ஏதாவது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணிகிட்ருப்பேன். சரி இன்றைக்கி அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் அல்வா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து வாங்குறதா இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஈவினிங் ஒரு 1 hour ஃப்ரீ பண்ணுங்கள், நான் வெளியில் கூட்டிகிட்டு போய் நானே டின்னர் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். போயிட்டு சிம்பிளாக இந்த சோயா, பன்னீர் ரோஸ்ட், இந்த முட்டை இட்லி இந்த மாதிரியே வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஆனால் பில் அவர் தான் பே பண்ணார். நான் பே பண்ணுறேன்னு சொன்னாலுமே கேட்கவே இல்லை. அப்படியே வந்து ஐஸ் பாட்டுன்னு ஒரு கடை இருக்குது, அங்கேயும் போய் குச்சி ஐஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.